வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான டாபிக்க பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரம்மாண்டமான சோழ பேரரசர்களை பத்தி புகழ்ந்து பாடின நம்ம பழங்கால தமிழ் இலக்கியம் எப்படி சாதாரண விளிம்பு நிலை மக்களோட வலிகளை பேசும் நவீன சமூக நாவல்களா மாறுச்சு. இந்த ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சியை பத்தி தான் இந்த சிறப்பான வரலாற்று ஆய்வுல நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நேரடியா உள்ள போலாமா? இந்த பயணத்துல நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். பண்டைய சோழ வம்சம், அவங்களோட இலக்கிய பண்பாட்டு தாக்கம், அப்புறம் தமிழ் நாவலோட பரிணாமம், தேடல் நாவல்ல வர்ற மீனவ சமூகத்தோட யதார்த்தம், கடைசியா ஒற்றுமை மற்றும் நீதியோட சக்தி. முதல்ல பகுதி 1 பண்டைய சோழ வம்சத்தை பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். சோழர்களோட ஹிஸ்டரியை எடுத்தோம்னா அது உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமானது. கிபி 150கள்ல, அதாவது சங்க காலத்துல ஆரம்பிச்ச இவங்களோட பயணம் கிபி 848ல விஜயாலய சோழன் மூலமா இடைக்கால சோழர்களா ஒரு மாபெரும் எழுச்சி கண்டுச்சு. அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்பா இவங்க சாம்ராஜ்யம் அதோட உச்சத்தையே தொட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் 1070ல பிற்கால சோழர்கள் காலம் தொடங்குது. பல நூற்றாண்டுகளா நிலைத்து நின்ன ஒரு மாபெரும் பேரரசு இது, இல்லையா? இவங்களோட ஆரம்ப காலத்தையும் அசுர வளர்ச்சியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் காவிரி ஆற்றோட வளமான பள்ளத்தாக்குகள்ல ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பயணம். ஆனா மறுபக்கம் ராஜேந்திர சோழன் மாதிரி மன்னர்களோட தலைமையில வடக்கே கோதாவரி கங்கை நதி வரைக்கும், தெற்கே மாலத்தீவுகள், கிழக்கே மலாய் தீபகற்பம் வரைக்கும் கொடிகட்டி பறந்தாங்க. கடலையே தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இவங்களோட கடற்படை வலிமை நிஜமாவே பிரமிப்பு தாங்க. சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போலாம். அவங்களோட இலக்கிய மற்றும் பண்பாட்டு தாக்கம். இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம் இருந்தப்போ அப்போதைய இலக்கியம் எப்படி இருந்திருக்கும்? ஆரம்பகால சங்க இலக்கியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அரசர்களை புகழ்ந்து பாடுறத மட்டுமே குறிக்கோளா வச்சிருந்துச்சு. சோழ மன்னர்களை சூரிய குலத்துல வந்தவங்கன்னும் தெய்வங்களுக்கு நிகரானவங்கன்னும் கொண்டாடினாங்க. இயற்கையையும் அரசர்களையும் இணைச்சு நிறைய கட்டுக்கதைகள், புராணங்கள் எல்லாம் உருவானது. உதாரணத்துக்கு காந்தமன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட கடுமையான தவத்தால தான் காவிரி நதியை உருவாச்சுன்னு ஒரு புராண கதை இலக்கியங்கள்ல இருக்கு. அந்த அளவுக்கு மன்னர்களை ஹீரோக்களா, கடவுள்களா பார்த்தாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். தெய்வங்களுக்கு நிகரா அரசர்களை புகழ்ந்து பாடின நம்ம பழங்கால தமிழ் இலக்கியம் காலப்போக்குல எப்படி சாதாரண கடலோர மீனவர்களோட வலிகளை, அவங்களோட வாழ்க்கையை பேசும் நிலைக்கு மாறுச்சு? மன்னர்கள்ல இருந்து சாதாரண மக்களுக்கான இந்த மாபெரும் டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு? இதான் நம்ம ஆய்வோட முக்கியமான மையப்பொருள். இத புரிஞ்சுக்க பகுதி 3 தமிழ் நாவல் பரிணாமம் பத்தி நாம தெரிஞ்சாகணும். இந்த நாவல் அல்லது புதினம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு. ஆங்கிலம், கிரேக்க மொழிகள்ல புதுமை அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து உருவானதுதான் இந்த நாவல். 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்களோட தாக்கத்தால தான் தமிழ் இலக்கியத்துல இந்த உரைநடை வடிவம் உள்ளே வருது. அதுவரைக்கும் புராண கவிதைகள்ல மூழ்கியிருந்த தமிழ் இலக்கியம் யதார்த்தமான உரைநடைக்கு மாற ஆரம்பிச்சது. அப்படியே வளர்ந்து 1876ல மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதின பிரதாப முதலியார் சரித்திரம் தான் தமிழ்ல வெளிவந்த முதல் நாவலா வரலாறு படைச்சது. நாம இப்போ விவாதிச்சுட்டு இருக்கிற இந்த ஆழமான இலக்கிய தகவல்களுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ரிசர்ச் இருக்கு. இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வெளிவந்த ஆய்வாளர் வாசுகி அவங்களோட விரிவான ஆய்வு கட்டுரை தான் அது. அவங்களோட இந்த அனாலிசிஸ் தான் நம்மளோட இந்த தேடலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுக்குது. காலப்போக்குல சமூக புதினங்கள் வளர ஆரம்பிச்சப்போ வட்டார வழக்கு அப்படின்னு ஒரு புது ட்ரெண்ட் உருவாச்சு. இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அது என்ன வட்டார வழக்கு? ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த மக்கள் எப்படி பேசுவாங்களோ அதே பேச்சு வழக்கு, அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட அன்றாட போராட்டங்கள், இதெல்லாம் எந்த ஒரு செயற்கையான ஃபில்டரும் இல்லாம பச்சையா உள்ளத உள்ளபடியே பதிவு செய்யறது தான் வட்டார வழக்கு நாவல்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணுமா? அதுக்கு தான் பகுதி 4 தேடல் நாவல்ல சொல்லப்பட்ட மீனவ சமூகத்தோட யதார்த்தம். சாகித்ய அகாடமி விருது வாங்கின பிரபல எழுத்தாளர் பொன்னிலன் எழுதின ரொம்பவே பேசப்பட்ட ஒரு நாவல் தான் தேடல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கடலோர கிராமம், அதாவது நெய்தல் நிலம். அங்க இருக்கிற மக்களோட கடுமையான வறுமை, மனச பிசைற சிக்கலான காதல் முக்கோணங்கள், அதுக்கும் மேல அவங்களுக்குள்ள நடக்கிற கூர்மையான வர்க்க மோதல்கள், இது எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸப்பா, ரொம்ப யதார்த்தமா இந்த நாவல் நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. இந்த நாவலோட கதைக்களம் அப்படியே நம்மள கட்டி போடுற அளவுக்கு ரொம்ப அழுத்தமானது. முதல்ல சில்வரசு தாசன் அப்படின்னு 2 பேரு மிக்கேலுக்கு சொந்தமான ஒரு பாரம்பரிய கட்டுமரத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. எதிர்பாராத விதமா கடல்ல நடக்கிற ஒரு விபத்துல சில்வரசு பரிதாபமா இறந்துடுறாரு. இதுக்கு பிறகு சில்வரஸோட பொண்ணு சில்வி முதலாளி மிக்கேலோட பையன் ரூபன் மேல காதல் வயப்பட்டு அவனால ஏமாற்றப்பட்டு கர்ப்பமாகறா. கடைசியா பாத்தீங்கன்னா ரூபனோட குடும்பம் புதுசா இயந்திர படகு வாங்கி திடீர்னு பெரிய பணக்காரங்களா மாறுறாங்க. அதனால ரூபன் சில்வியை கைவிட்டுட்டு போயிடுறான். தனிப்பட்ட மனித துயரங்கள் எப்படி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளோட பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது.
இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். நாவல்ல 2 வெவ்வேறு சமூக பொருளாதார குழுக்களுக்கு இடையில நடக்கிற முரண்பாட்டை ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கார். ஒரு பக்கம் அன்றாட காட்சிகளா இயற்கையோட சீற்றத்துல சிக்கி வறுமையோட போராடுற சாதாரண கட்டுமரத் தொழிலாளர்கள், இன்னொரு பக்கம் இயந்திர படகுகளை கொண்டு வந்து செல்வத்தையும் அதிகாரத்தையும் ஒட்டுமொத்தமா குவிக்கும் முதலாளித்துவ படகு உரிமையாளர்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி சமூகத்துல ஒரு பெரிய வர்க்க பிரிவினையை உருவாக்குது அப்படிங்கறத இந்த ஆய்வுக் கட்டுரை நடுநிலையா சுட்டி காட்டுது. இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒற்றுமை மற்றும் நீதியின் சக்தி. வறுமையும் சுரண்டலும் ஒரு கட்டத்துல எல்லை மீறும்போது அந்த மக்கள் என்ன செய்வாங்க? நாவல்ல தாசன், ஜோசப் அப்புறம் சந்திரன் இவங்க 3 பேரும் தங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை உணர்றாங்க. ஒடுக்கப்பட்ட கட்டுமர மீனவர்களை எல்லாம் ஒன்னு திரட்டி ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குறாங்க. சுரண்டலுக்கு எதிராக கேள்வி கேட்கறதும் தங்களோட அடிப்படை உரிமைகளுக்காக போராடுறதுமே கதையோட அடுத்த கட்டமா நகருது. கடைசியில அந்த மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பிரிஞ்சிருந்த சில்வியையும் ரூபனையும் மீண்டும் சேர்த்து வைக்கிறாங்க. அமைப்பு ரீதியா நாம ஒன்னு சேரும்போது எப்படிப்பட்ட பெரிய அதிகாரத்தையும் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற சமூக யதார்த்தத்தை இது ரொம்ப ஆழமா எடுத்து வரைக்குது. இந்த நாவல் இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த வட்டார வழக்க ஆசிரியர் கையாண்ட விதந்தாங்க. மக்களே, சோறு உண்ணுதியா? இந்த ஒரு வாக்கியத்தை கவனிங்க. இது கன்னியாகுமரியில பேசப்படுற அக்மார்க் வட்டார வழக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. அன்றாட மக்களோட பசி, வறுமை, அவங்களோட உயிர் வாழும் போராட்டத்தை உள்ளபடியே பிரதிபலிக்கும் ஒரு வலிமையான குரல். நாம இந்த ஆய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொன்மை வாய்ந்த சூரிய குலத்து சோழ அரசர்களை கடவுளாக்கி புகழ்ந்து பாடின நம்ம மரபு இன்னைக்கு ஏழை மீனவர்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அளவுக்கு வியக்கத்தக்க வகையில மாறியிருக்கு. அப்படியானால் இன்று நாம சொல்லும் கதைகள் நாளைய வரலாற்றை எந்த அளவுக்கு வடிவமைக்கும்? கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு அற்புதமான இலக்கிய பயணத்துல என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.